அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான ஜோதிட பதிவில் நாம் பார்க்க போகிற ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வருகின்ற பிப்ரவரி மாதம் 11ஆம் தேதி தைப்பூசம் நிகழ்கிறது. தை மாதம் 29ஆம் தேதி பார்த்திங்க அப்படின்னா பௌர்ணமி திதி நிகழுது. இந்த பௌர்ணமி திதியோடு வரக்கூடிய பூச நட்சத்திரம் அப்படிங்கிறது தைப்பூசம் அப்படின்னு சொல்லலாம். அதாவது தை மாதத்தோடு பூச நட்சத்திரம் இணைந்து வரக்கூடிய பௌர்ணமி நாள் அப்படிங்கிறது தைப்பூச நாள். இது முருகப்பெருமானுக்கு உரிய விரத வழிபாடுகளில் முக்கியமான ஒரு நாள் அப்படின்னு சொல்லலாம். எந்த அளவுக்கு கந்தசஷ்டி விரதம் அப்படிங்கிறது முக்கியமான விரதமாக பார்க்கப்படுகிறதோ முருகப்பெருமானுக்கு, அதே மாதிரி இந்த தைப்பூச விரத வழிபாட்டு விழாவும் பார்த்திங்க அப்படின்னா முருகப்பெருமானுக்கு மிக மிக முக்கியமான ஒன்றாக பார்க்கப்படுதுங்க. இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும், அதாவது தைப்பூசத்தை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து தரப்பட்ட இன்னல்கள், துயரங்கள், கஷ்டங்கள், நஷ்டங்கள், நம்மளுடைய பிரார்த்தனைகள், நம்மளுடைய வேண்டுதல்கள், இது எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா நிறைவேறக்கூடிய வகையில் நாம் விரதத்தை மேற்கொண்டு நம்மளுடைய பிரார்த்தனைகளை நாம் பூர்த்தி பண்ணிக்கலாம். இல்லை நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இன்னல்கள், துயரங்கள் எல்லாத்தையும் போக்கிக் கொள்வதற்கும் இந்த தைப்பூச தினத்தை நாம் தாராளமாக பயன்படுத்தி கொள்ளலாம். இந்த தைப்பூச தினம் அப்படிங்கிறது பல வழிகளில் விரதங்களை பக்தர்கள் மேற்கொள்வாங்க. அதாவது 48 நாட்கள் முருகப்பெருமானுக்காக விரதத்தை மேற்கொள்வாங்க. ஒரு சில 48 நாள் எங்களால் முடியாது அப்படின்றவங்க 21 நாட்கள் மேற்கொள்வாங்க. 21 நாள் முடியாதவங்க 11 நாட்கள் மேற்கொள்வாங்க. அந்த 11 நாட்களும் முடியாதவர்கள் 6 நாட்கள் மேற்கொள்வாங்க. 6 நாட்கள் அப்படிங்கிறது ஆறுமுகனுக்கு உரிய ஒரு எண் அப்படிங்கிறதுனால 6 நாள் விரத வழிபாட்டை மேற்கொள்வாங்க. அந்த 6 நாளும் முடியாது, அது கூட எங்களால் முடியாது, அந்த 6 நாள் இருக்கிறதும் கொஞ்சம் சிரமமான ஒரு விஷயம், ஏன்னா எங்களுடைய வேலை அப்படி இருக்குது, இந்த கால சூழ்நிலைக்கு ஏற்றவாறு தங்களால் விரதங்களை மேற்கொள்ள முடியாது, இல்லை உடல்நல பாதிப்பே ஏதாவது இருக்குது, அதனால் எங்களால் இவ்வளோ நாள் விரதங்களை மேற்கொள்ள முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க தைப்பூசம் அன்று ஒரு நாள் மட்டும் விரதம் மேற்கொள்பவர்களும் உண்டு. இப்படி நாம் எந்த எண்ணிக்கையில் விரதங்களை மேற்கொண்டாலும் முருகப்பெருமானினுடைய பரிபூரண அருள் நமக்கு நிச்சயமாக கிடைக்கும். இந்த தைப்பூச விரதத்தை கடைபிடிக்கக்கூடிய பட்சத்தில் அந்த அளவுக்கு ஒரு மகிமையும் சிறப்பும் மிக்க இந்த தைப்பூச தினத்தன்று நவக்கிரகங்களில் ஏற்படக்கூடிய மாற்றம் அனைத்து ராசிக்காரர்கள் மத்தியிலுமே தென்படும். இந்த நவக்கிரகங்கள் ஏற்படக்கூடிய மாற்றத்தினுடைய தாக்கத்தை முருகப்பெருமானினுடைய அருளின் காரணமாக அசுப கிரகங்களினுடைய விளைவுகளை நாம் தவிர்க்க முடியும் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா 12 ராசிக்காரர்களுக்கும் ஒரே மாதிரியான பலன்கள் எப்பொழுதும் கிடைக்க போறதில்லை. ஒவ்வொரு ராசிக்கும் அவர்களினுடைய கிரக அமைப்பின்படி வெவ்வேறு விதங்களில் துயரங்கள் வரலாம், அதிர்ஷ்டங்களும் வரலாம். அந்த வகையில் வரக்கூடிய துயரங்களை தவிர்க்க முருகப்பெருமானினுடைய அருள் நமக்கு பரிபூரணமாக கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக திகழக்கூடிய தைப்பூசத்தன்று நிகழக்கூடிய இந்த நவக்கிரக மாற்றம் அனைத்து ராசிக்காரர்கள் மத்தியிலுமே பெரும் அளவில் நன்மைகளையும் அது ஏற்படுத்தலாம். ஒருவேளை தீமைகள் கலந்தாலும் கூட முருகப்பெருமானினுடைய அருளின் காரணமாக நமக்கு நன்மைகள் உண்டாக வாய்ப்புகள் இருக்குது. அந்த வகையில் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது கன்னி ராசிக்காரர்களுக்கு இந்த தைப்பூசத்தன்று நிகழக்கூடிய கிரக மாற்றம் எப்படிப்பட்ட பலனை கொடுக்க போகிறது, அவர்களுக்கு சாதகமாக இருக்குமா இல்லை பாதகமான விளைவை ஏற்படுத்துமா, மொத்தத்தில் அவர்களுக்கு என்ன மாதிரியான சூழ்நிலைகள் உருவாக போகிறது அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா முழு தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கன்னிராசி அன்பர்களே, இந்த காலகட்டம் பெரும்பாலும் உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தக்கூடிய வகையில் அமையப்படுகிறதுங்க. இந்த நேரத்தை பொறுத்த மட்டில் பார்த்தோம் அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து தரப்பட்ட இன்னல்கள், துயரங்கள், இது எல்லாமே படிப்படியாக விலகக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம். ஏன்னா முருகப்பெருமானினுடைய அருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைப்பதன் காரணமாக ஏதாவது தடைகள் ஆனாலும், தடங்கல்கள் நீடிச்சாலும், எந்த விதத்துலேயும் உங்களுக்கு
துன்பங்கள் இந்த காலகட்டத்தில் நேர வாய்ப்புகள் கிடையாது. அப்படியே நேர்ந்தாலும் அதை எளிதில் சமாளித்து வெற்றி காணக்கூடிய நிலை உங்களுக்கு கிரகங்களினுடைய அமைப்பு தரும் அப்படின்னு சொல்லலாம். அப்படி இல்லைங்கிற பட்சத்துலேயும் முருகப்பெருமானினுடைய அருளின் காரணமாகவும் உங்களுக்கு அதிர்ஷ்டம் துணை நிற்கலாம். அதே மாதிரி இந்த நேரத்தில் நீங்கள் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு செயலுமே உங்களுக்கு பல வகையில் நன்மையை உண்டு பண்ணும். உங்களுடைய உத்தியோகம் ரீதியாக கடுமையான வேலை பளு இருந்தாலும் கூட அதை திறமையாக கையாண்டு செயல்பட ஆரம்பிச்சிடுவீங்க. அதே மாதிரி உடல்நல பாதிப்பு அப்படிங்கிறது ஓரளவுக்கு மேன்மையடையவும் வாய்ப்புகள் இருக்குது. நெடுநாளைய நோய்கள் கூட உங்களுக்கு பார்த்தோம் அப்படின்னா மருந்துக்கு கட்டுப்பட வாய்ப்புகள் கூடுதலாகவே இருக்கப்பெறுகிறது அப்படின்னு நான் சொல்லணும். மொத்தத்தில் இந்த காலத்தில் பல வகைகளில் சாதகமான நிலைகளும் உண்டாகலாம். சில விஷயங்களில் சாதகமற்ற நிலைகள் உருவானாலும் அதை திறம்பட செயல்பட்டு நீங்கள் வெற்றி காணவும் வாய்ப்புகள் அதிகபட்சமாகவே இருக்கப்பெறுகிறது அப்படின்னு தாங்க சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் மற்றொரு புறம் பார்த்தோம் அப்படின்னா பயணங்களில் இருந்து வந்த தடங்கல்கள் கொஞ்சம் கொஞ்சமாக விலக ஆரம்பிச்சிடுங்க. அதே மாதிரி 6வது இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் உடல் ஆரோக்கியத்தில் பாதிப்பை ஏற்படுத்துவார். அதனால் ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் கொடுமான வரைக்கும் அதிக கவனம் தேவைங்க. எடுத்த காரியத்தை செய்து முடிக்கிறதுல சிறிது தடைகள் ஏற்பட தான் செய்யும். அதே மாதிரி வழக்குகள் சம்பந்தமான விஷயங்களில் மிகுந்த எச்சரிக்கை ரொம்ப ரொம்ப அவசியங்க. தொழில் வியாபாரத்தில் எதிர்பார்த்த வேகம் இருக்க பெறும். பழைய பாக்கிகள் வசூலாகிறதுல இருந்த தடை தாமதங்கள் விலக பெறும். போட்டிகளை சமாளிக்கக்கூடிய திறமை உங்களுக்கு உண்டாகுங்க. அதே மாதிரி உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு கூடுதல் பணிச்சுமை ஏற்படும். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருங்க. சக ஊழியர்கள் மேலே அதிகாரிகளிடமிருந்து வந்த மனக்கசப்பும் கொஞ்சம் கொஞ்சமாக மாற ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி மற்றொரு புறம் குடும்பத்தில் பார்த்தீங்க அப்படின்னா நிம்மதி அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டம். உங்களுடைய கருத்துக்கு மதிப்பும் அதிகரிக்கலாம். கணவன் மனைவிக்கு இடையே இருந்து வந்த மன லேசங்கள் மறைந்து ஒற்றுமை அதிகரிக்கும். பிள்ளைகளிடம் பாசம் அதிகரிக்கும். பெற்றோர்கள் உறவினர்களினுடைய அரவணைப்பு அதிகமாகலாம். பெண்களுக்கு பயணங்களில் எதிர்பாராத தடங்கல்கள் உண்டாகும். அப்படிங்கிறதுனால திட்டமிட்டு பயணங்களை மேற்கொள்ளுங்க. நீங்கள் யோசித்து செய்யக்கூடிய காரியங்கள் உங்களுக்கு சாதகமான பலன்களையும் தரும். அதே மாதிரி கலைத்துறையினருக்கு புதிய ஆர்டர்கள் விஷயமாக வெளியூர் செல்லவும் நேரிடலாம். பழைய பாக்கிகள் வசூலாகிறதுலையும் நீங்கள் வேகம் காட்டுவீங்க. புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்திட நினைக்கிறவங்க அதற்கான ஆலோசனைகளில் ஈடுபடுறது நல்லது. அரசியல் துறையினருக்கு வேலையாக முக்கிய நபர்களை சந்திக்க வேண்டியும் இருக்கும். கொடுத்த கடனை திருப்பி வாங்க முயற்சி பண்ணுவீங்க. வீண் வாக்குவாதங்கள் ஏற்படலாம். அதனால கொஞ்சம் கவனமாக பேசுறது ரொம்ப ரொம்ப நல்லது. நண்பர்களிடம் முக்கிய விஷயங்களை ஆலோசனை செய்கிறதையும் அடுத்தவர் பற்றி பேசுகிறதையும் கொஞ்சம் தவிர்த்து கொள்ளுங்க. அது ரொம்ப நல்லது. மாணவர்களுக்கு கல்வியில் எதிர்பார்த்த முன்னேற்றம் கிடைக்கிறதுல தடை ஏற்படலாம். அதனால் கவனமாக படிப்பது அவசியங்க. சிலர் தொழில் நிமித்தமாக வெளியூர் அப்படி இல்லைனா நீண்ட தூரம் பயணம் மேற்கொள்ள வேண்டிய நிலையும் உருவாகும். கலைஞர்கள் சீரான நிலையில் இருப்பாங்க. அதிக சிரத்தை எடுத்தீங்க அப்படின்னா புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கப்பெறலாம். ஆனால் பணப்புழக்கம் கடந்த காலங்களை விட இந்த காலத்தில் சற்று குறைவாகவே இருக்கும். உங்களுடைய பராக்கிரமம் வெளிப்படக்கூடிய காலமாக இருக்க பெறுகிறதுங்க. அதே மாதிரி செயலில் வேகமும் பிறக்கலாம். அரசு சம்பந்தப்பட்ட காரியங்கள் நிறைவேறும். அரசியல்வாதிகள், அரசு பணியாளர்கள், நிர்வாகத்துறைகளை சேர்ந்தவங்க, மருத்துவர்கள், ரசாயன துறைகளில் இருக்கிறவங்க, விஞ்ஞானிகள் ஆகியோர் தங்களுடைய துறைகளில் வளர்ச்சி காண்பாங்க. அதே போல் நிலம், வீடு, மனை வாங்கக்கூடிய யோகம் உங்களுக்கு இருக்கலாம். ஒரு சிலருக்கு சொத்துக்கள் சேர்க்கையோ அல்லது அவற்றால் ஆதாயமோ கிடைக்கப்பெறுவாங்க. மாணவர்களை பொறுத்த வரைக்கும் தங்களுடைய திறமைக்குரிய வளர்ச்சியை காண்பதற்கான வாய்ப்பு இருக்குது. கலைத்துறையினர் எண்ணம் ஈடேறக்கூடிய வாய்ப்பும் இருக்குது. சமுதாய நல பணியாளர்களுக்கு பாராட்டுக்கள் குவியுங்க. வெளியூர் வெளிநாடு தொடர்பு அதிக அளவில் உங்களுக்கு நன்மையையும் ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்க பெற்றாலும் சில விஷயங்களில் பார்க்கும் பொழுது சின்ன சின்ன சிக்கல்களை எதிர்கொள்ள வேண்டியதாகவும் இருக்கலாம். அதே மாதிரி உத்தியோகஸ்தர்களுக்கு அனாவசிய செலவுகளை தவிர்ப்பது அவசியம். வேலை சுமை இருக்கத்தாங்க செய்யும். பெரிய பதவிகளுக்கு நீங்கள் தேர்ந்தெடுக்கவும் வாய்ப்புகள் இருக்குது. வியாபாரிகளுக்கு திடீரென்று யோகம் கதவை தட்டும் நேரம் அப்படின்னு சொல்லலாம். வேற்று இன மதத்தவர்கள், மொழியினரால் ஆதாயம் அடைவீங்க. சிலர் வியாபார நிமித்தமாக அண்டை மாநிலம், வெளிநாடு சென்று வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. குடும்ப தலைவிகள் தங்கள் சுய தொழில் மூலமாக தங்கள் வட்டாரத்தில் பிரபலமாவாங்க.
நல்ல வருவாயை எதிர்கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கிறதுங்க. அதே மாதிரி இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு சில நேரத்தில் பண பற்றாக்குறை வந்தாலும் கூட கடைசியில் தேவையான நேரத்தில் எங்கிருந்தாவது பணம் வந்து சேர்ந்துடும். நீங்கள் முயற்சி செய்யக்கூடிய காரியங்களில் சில தடை தாமதம் உண்டாகி பிறகு காரியம் கைகூட ஆரம்பிச்சிடும்.